ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜேசன் சஞ்சயோட வீடியோ ஒன்று மார்னிங் ரிலீஸ் ஆனிச்சு ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரியான. அண்ட் இப்போ அவர் ஹைதராபாத் போயிட்டாரு. சென்னைக்கு வந்தப்ப அவர் விஜய் அவர்களை மீட் பண்ணதான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் விஜயை பார்க்க வரல, அவரோட படத்துக்கான வேலைக்காக வந்தாரு. அண்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த மந்த்ல. போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரமோஷன் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அதனாலதான் சென்னை வந்தாரு. அண்ட் இப்போ அந்த வேலை முடிஞ்சிடுச்சு, அதனால ஹைதராபாத் கிளம்பிட்டாருன்னு சொல்லி இந்த நியூஸ் இப்ப இன்னும் வைரல் ஆகிட்டு வருது. விஜய் அவர்கள் முதலமைச்சரானதை தொடர்ந்து இது வரைக்கும் சங்கீதாவும் அண்ட் ஜேசன் சஞ்சயும் இன்னும் சந்திக்காம இருந்தாங்க. சென்னை வந்தப்ப ஜேசன் சஞ்சய் கண்டிப்பா அவர் சந்திப்பார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த சந்திப்பு நடந்த மாதிரி இப்போ வரைக்கும் தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் டைரக்டர் ஆயிட்டாரு. அண்ட் அவரோட முதல் படமே மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல உருவாகி இருக்கு. அந்த படமும் இந்த மாசம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பா அவர் சினி இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா நிற்பாரு. அண்ட் அவர் ஹைதராபாத் போனதை தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. நீங்க சென்னையில இருந்தப்ப ஏன் உங்க அப்பாவை சந்திக்கல, விஜய் அவர்களை நீங்க மீட் பண்ணாம போனது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இப்போ வரைக்கும் விஜய் அவர்களை போய் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவரோட மகன், அதுவும் இல்லாம இப்ப சினி இண்டஸ்ட்ரியில வந்திருக்கீங்க ஒரு டைரக்டரா. சோ நீங்க போய் விஜய் அவர்களை மீட் பண்ணிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்திருக்கு. பட் ஜேசன் சஞ்சய் அவர்கள் கண்டிப்பா போன்லயாவது பேசியிருப்பாரு. அண்ட் அவரோட முதல் படமான சிக்மா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் டீசர் ரிலீஸ் ஆனப்ப சினிமா ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. கண்டிப்பா படமும் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும் அப்படின்னு செம்ம நம்பிக்கை எதிர்பார்ப்புகள் வச்சிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள் சென்னை வந்தப்ப அவங்க அப்பாவை பார்க்காம அகைன் ஹைதராபாத் போயிட்டாரு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.